அப்போ நம்ம 5 கையில் விரலில் எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் 27,000 நாடி இருக்குன்னா அந்த நாடியோடைய அத்தனை பவர் இங்கே இதில் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தி ஃபெட்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் செய்கிற நல்ல காரியம், உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அனுபவபூர்வமாக அதை நினச்சி அதை தொடறீங்க. அப்போ எப்போவுமே ஏதாவது நீங்கள் நெகட்டிவாகவே நினைக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நிறையா திங்க் பண்ண பாசிட்டிவ் திங்ஸ் வருதா இல்லையா, அதை இந்த விரலை வச்சு நினச்சி. ஒரு சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எனது அறிவான குழந்தைகள், என்னுள் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேசப்படுற ஒரு நல்ல சப்ஜெக்ட் கணக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். என்ன, 5 விரல் தொட்ட அதிசயம் அல்லது 5 விரல் மாயாஜாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 5 விரல் ஜாலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 5 விரல் மாயாஜாலம் என்ன பண்ணும்? ரொம்ப அருமையான ஒரு எக்ஸசைஸ். இது நம்ம அறிஞர்களால் கொண்டு வரப்பட்டது. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பிரமிட்ஸ் வச்சுக்குவேன். ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட் நம்மளால வச்சுப்பேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டைட்டி எது வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் சம்திங் இட் ஷுட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இந்த ஸ்டோன்ஸ் மாதிரில இருக்கணும். புரிஞ்சுதா? ஸ்டோன் கிரிட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஸ்டோன் கிரிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். சிம்பிள் எக்ஸசைஸ். இதை பண்ணணும், அவ்வளோதான். மந்திரம், மாயம், ஜாலம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். இப்போ நம்ம மனசை வளப்படுத்தணும். அப்போ நம்ம 5 கையில் விரலில் எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் 27,000 நாடி இருக்குன்னா அந்த நாடியோடைய அத்தனை பவர் இங்கே இதில் இருக்குது. இந்த 10 விரலில் இருக்குது, 10 கால் இது கால் பாதத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரெயின் இஸ் சென்டிங் என்னது ஒரு தெரியுமாடா, அவங்க பிரெயினுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம 2 கையும் 2 கால்களும் தான். உடனே என்ன பண்ண தெரியுமா, டே தெரியுமாட்டா தாண்டா அப்படின்னு உடனே இங்கே அனுப்பிச்சி விட்ருவோம். இல்லை டே படிக்கணும் முது வழியாக இங்கே வந்துடும். இல்லையா, அப்புறம் செர்வைகல் ஸ்பாடிசஸா இங்கே மெசேஜ் வந்துடும். ஹார்ட்னா இங்கே மெசேஜ், லங்ஸ்னால் இங்கே வந்துடும், வயிறு சம்மந்தப்பட்டக்கெலாம் இங்கே வந்துடும், இன்டர்சைன்ஸ்லாம் இங்கே, யூட்ரஸ் இங்கே, இல்லையா பிளாடருக்கு இங்கே. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு கால் வலி கையில் எந்தெந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக அனுப்பிச்சோம். அது சம்மந்தமாட்டு இது இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட எல்லாம் முன்னால் அனுப்பிச்சோம். அப்படி எல்லா நியூஸும் இவங்க கொடுத்துட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம பிரெயினை. ஸோ யார்கிட்டையும் பேசாமே இருக்கிறதில்ல. நம்ம உடம்புல இருக்கிற கையில் இந்த பிரெயின் இவ்வளோ விஷயத்த சொல்லுது. ஆனால் மனசு பாருங்கள், பிரெயினோட பேசிக்கிறோம். மனசு என்ன அவங்க 2 இருப்பாங்க. ஆனாலும் சம்டைம் பிரெயின் என்ன பண்ணும், மனசு கூட அவ்வளோ ஒத்து போகாது. இங்கே அப்படி இல்லை, என்னன்னாலும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம பிரெயினுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னா இந்த கையும் காலும் தான். அது 2 அழகாக எல்லா விஷயத்தையும் பரிமாறி அங்கே உடந்து கொடுத்துரும். நீ பொறுப்புப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு இந்த கை 2லேயும் கால் 2லேயும் கொடுத்துரும். இந்த பாடுறா இதுரான்னு எந்நேரம் எல்லாத்தையும் இங்கே சொல்லிடும். பார்த்துக்கோங்க, எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். அது மட்டும் உண்மை. ஆனால் நீங்கள் கைகளை மாயாஜாலம் கற்றுக்கிட்டிங்கன்னா இது நம்ம நல்ல என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இப்போ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உனக்கு சிம்பிளாக சொல்லித்தரப்பாரு. இந்த கை இருக்குது இல்லையா, நம்ம ஒத்த கையே வச்சுக்கலாம். ஒரு பெருவிரல் இல்லையா, பெருவிரலில் நம்மளுடைய ஆள்காட்டி வரல இப்படி தொடுறீங்க. சும்மா அப்படி தொட்டுக்கோங்க, இந்த 3 விட்டுருங்க. போட்டிங்கன்னா ஹெல்த்தி ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இது பாருங்க, அப்படி ஒரு மூச்சு எடுத்து அப்படி 3 தடவை மூச்சு எடுத்து விட்டுருங்க. மூச்சு எடுத்து விட்டு இந்த கனெக்ஷன் ஆகிக்கிட்டீங்க. இப்போ இங்கேக்கு இருக்கவங்கலாம் கனெக்ஷன் ஆகிட்டாங்க. கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, நல்லா நடந்துட்டீங்க. கச்சு 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 நடந்துட்டீங்க. இந்த அப்புறம் உட்காந்து நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம நினைப்புகள் அங்கே போகுது. நடந்தோடனே எப்படி வரும், அப்பாடி உட்காரலாம் அப்படி தோணும்ல, அதை நினைக்கிறீங்க. அடுத்தது டம்மு டென்னிஸ் சூப்பராக விளையாடுறீங்க, அதை நினச்சிக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை நினச்சிக்கிறீங்க, அப்படியே அதை யோசிக்கிறீங்க. அடுத்தது நம்ம நீச்சல் அடிக்கிறீங்க. தெரியல அடிங்க நீச்சல், டாங்க நீச்சல் அடிக்கிறீங்க. அப்படி அடித்து மூச்சு வாங்குது, டம்மான்னு அடிக்கிறீங்க. மூச்சு வாங்கினதுன்னு நீச்சலை நினச்சிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை,
காலையிலேருந்து கம்ப்யூட்டரில் டடங்கிட்ட கட்டங்கன்னு வேலை செய்கிறீங்க. இல்லை வீட்டில் அம்மாமார் பெருக்கி தொடச்சி பாத்திரம் விளக்கி துணிமணி துவைச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்பாடா அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ எல்லா ஒர்க்கையும் நினைத்து பார்த்து இந்த இடத்த தொட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், ஆரோக்கிய சோர்வை உணர்த்தும், நம்மளை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வைக்கும். புரிஞ்சிச்சா? இந்த எல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னது, ஆரோக்கியமான ஒரு பெட்டிங், ஒரு சோர்வு. பெட்டிங்கன்னா சோர்வு, ஹெல்த்தி ஃபெட்டிக் அப்படிங்கிறது நிறையா. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அது ஹெல்த்தி ஃபெட்டிக். அது அப்புறம் வரும் சொல்கிறேன். புரிச்சிச்சா? கண்ணுங்களா ஆச்சா? இதை வச்சு இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நீங்கள் ஹெல்த்தி ஃபெட்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் செய்கிற நல்ல காரியம், உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அனுபவபூர்வமாக அதை நினச்சி அதை தொடறீங்க. அவ்வளோதான், புரிஞ்சு போச்சா? அடுத்தது இந்த வரம், பெரிய வரம். யாருக்கிட்டையாவது ரொம்ப லப்பியாக இருந்தீங்கன்னா அவங்கள நினச்சி பார்க்கணும், அவங்க கூட இருந்ததை நினைக்கணும். ரொம்ப லவ்லி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி பார்க்கணும். அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசின வார்த்தைகளை நினச்சி பார்க்கணும் இல்லையா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா சந்தோஷமாக பேசிக்க மாட்டிங்களா, அதை நினச்சிக்கோங்க. இல்லை, அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்பீச்சில் பேசியிருப்பாங்க, அது உங்கள் மனசை தொட்டிருக்கோம் இல்லை? அது சில வார்த்தைகள் நம்ம மனசை தொடும், அந்த மாதிரி வார்த்தைகள் நினச்சி பார்க்குறீங்க. புரிஞ்சா? அன்பானது உரையாடலில். அப்புறம் யார்கிட்ட நெருங்கிய ஒரு ஒரு how can I say is லவ்விங் எக்ஸ்பீரியன்ஸு. அவங்கள்ட்ட ஒரு லவ்விங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அவங்கள்ட்ட ஒரு பிரியமான உணர்ச்சி பாவங்களை அவங்கள்ட்ட இருக்கும், அது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை வச்சு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு லவ்விங். இது நான் நினச்சி பார்த்தேன்னா, நான் எனக்கு லவ்விங்காக நினச்சது 2 மூமெண்ட். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் கணக்கில். பார்வதி வெங்கோபரா அப்படின்னு இருந்தாங்க எங்கள் ஃபிசியாலஜி மேடம். அவங்க வெளியேன்னு அழகாக அப்படி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அதுவே அப்படி ஒரு தேவதை வர மாதிரி இருக்கும். அதை விட அவங்க எடுக்கிற கிளாஸ் எதை பற்றி தெரியுமா? ஃபிசியாலஜியில் பிரெயின். அவங்க பிரெயினை பற்றி தான் எடுப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லென்டோ ரூப்ரோ தலாமிக் ட்ராக் இன்னும் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு she will go inside into that thing. வெங்கோபுரா கிளாஸ் எடுத்தாங்கன்னா மதிமயங்கி அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி அந்த உணர்ச்சி, அந்த லவ்விங் உணர்ச்சி, அவங்களுடைய அந்த பார்வை, அந்த அன்பு யாரையும் கடிச்சிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிளாஸு இல்லை, சம்திங் கிரேட். அது நினச்சா சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதை நினச்சி பார்த்து ரொம்ப தர நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அன்பான உணர்ச்சி. அப்புறம் ஒரு லவ்விங் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, என்னுடைய டிஜிஓ எக்ஸாம், அந்த எக்ஸாமில் கேஸ் வந்துருந்துச்சு, ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் கேஸு. அப்புறம் 2 ஷார்ட் கேஸாக இருக்கும். அதெல்லாம் எழுதவே டைம் இல்லை கேஸ் இல்லை. என்னடா பண்ண போகிறோம், கோவிந்தாவது தான் போல நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு போனால் எங்கள் பழனியப்பன் இருந்தார், எங்கள் சீஃப். அவர் நினைத்தாலும் கூட உணர்ச்சியில் சந்தோஷம் வருதுன்னா பாருங்கள். அவர் நினைக்கிறது, இப்போ பார்வதி வெங்கோபுரம் அவர் நினைச்சாலே சந்தோஷம், அவர் நினைச்சாலே சந்தோஷம் வந்துடுது. இந்த சந்தோஷங்களுக்கு இடம் கொடுத்தவங்களெல்லாம் கடவுளே அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவரை என்ன பண்ணோம் நினச்சிக்கிறோம். அந்த தருணம் வெளியே வரப்போ வெரி குட், நல்ல கேள்வி இருந்தேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டார், வச்சோம் கேட்போ அப்படின்ட்டாப்புல. அதுவே தெரிஞ்சு போச்சுமா பாசுன்னு. அந்த மூமெண்ட், அந்த உணர்தல், அந்த அருமையான இதை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு அப்படி நினைக்கிறோம். அப்போ சந்தோஷமான உணர்ச்சிகள் இல்லையா? நான் என்ன சொன்னேன், 2வது என்னது, லவ்விங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அந்த லவ்வை காட்டினாங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர்ஸு, அதை எடுத்துக்கிட்டேன் நான். அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது நைசஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸு. அது என்ன அர்த்தம்னா, மோதிர வரலோட பெருவரலும் மோதிர வரல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை யாராவது ரொம்ப மனப்பூர்வமாக என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை பாராட்டியிருப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னங்க நீங்கள் யோசிக்கணும். வாங்கியிருக்கீங்களா ஏதாவது? அப்படி யோசிங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸு இல்லை, அது ரொம்ப அவசியம். காம்ப்ளிமெண்ட்ஸு நீங்கள் வாங்காட்டாலும் இனிமேல் கொடுக்கவாது கற்றுக்கோங்க, கொடுக்கணும். யாருக்குனாலும் நீ நல்லா செஞ்சுருக்கீங்களே, வெரி குட் கண்ணா,
நல்லா இருக்கே. நான் சொல்கிறேன்ல, என் அன்பான அருமையான குழந்தைங்களே, அறிவான குழந்தைங்களே, அதெல்லாம் எதுக்காக? காம்ப்ளிமெண்ட்ஸ். புரிஞ்சுதா? இல்லை எத்தனை பேர் இதை தட்டிட்டு போயிட்டே இருக்கீங்கிறது வேற விஷயம். புரிஞ்சிச்சா? 10 பேருக்கு அனுப்பியிருப்பீங்கல்ல, என்ன அறிவான குழந்தைங்களே, அது பார்ப்போம். இல்லை இதை பாராட்டு. இந்த பாராட்டு யாரோ ஒருத்தங்க உங்களை பாராட்டாமல் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், அவங்க உடனே எனக்கு ஃபோன் போடுங்க, நான் உங்களை நல்லா பாராட்டுறேன். என்னால் பாராட்ட முடியும். புரிஞ்சுதா? பாராட்டுறதுங்கிறது எத்தனையோ தருணத்தில் நம்ம பாராட்டு வாங்கியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாராட்டு. ஒரு கேஷுவாலிட்டியில் ராயப்பட்டால் ஒரு கேஸ். அப்படி 104 மேலே டெம்பரேச்சர் குதிக்குது உடம்பு. இல்லை கண்ணு திறக்க முடியாமல் கிடக்கிற ஒரு அம்மா குழந்தை போட்டிருக்காங்க கேஷுவாலிட்டியில். நான் தான் அட்மிஷன் போட்டால் எல்லாம் எல்லாம் அஸ்விஷன் எல்லாம் கொடுப்போம். உடனே வந்து பாராசிட்டமால் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணாலும் ஒன்றுக்கு கத்தைக்கு ஆகலை. குறைய மாட்டேங்குது டெம்பரேச்சர். டக்கன்னு இருக்குது டெம்பரேச்சர். ஏன்னா அப்போ இது நமக்கு எதுக்கு வம்புனா அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டோம். அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு அவர் என்ன அவர் நாங்கள் பார்த்தா அப்புறம் இதுக்கு சீஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அது வேறு. அப்புறம் டிஐவி லிஸ்ட்டு போட்டோம். டேஞ்சர் இல்னஸ் ஒரு இது போட்டு அதை 2 போட்டோம். அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, சொல்லிட்டோம் இது கொஞ்சம் இதாக இருக்குதுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப எங்கள் சீஃப்ஸை வந்து என்ன அப்படி ஒரு கேஸு. அப்போ ஈவினிங்கு ரவுண்ட்ஸில் சீஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாங்க. பார்த்து என்னவா இருக்க முடியும் அப்படி எல்லாரும் சுற்றி நின்று அப்படியே இது பண்ணோம். வாட் குட் பி த ரீசன் அப்படிங்கிறப்ப நான் சின்ன பொண்ணு, நான் அப்போ உசர்ஜன் தானே. அப்போ சார் அப்படின்னு என்னம்மா அப்படின்னாரு எங்கள் சீஃப். நல்ல எங்கள் சீஃப் They're all, at those days, I don't know about what's happening now. அப்போல்லாம் ஒரு சின்ன விஷயத்த கூட அழகாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் சண்முகம், கருப்பையா, அவங்களெல்லாம் நான் மறக்கவே முடியாது. தேர் ஆல் அவ்வளோ மீனாட்சி பர்ஃபெக்ட் இன் தர் ஜாப் அப்படிம்பாரு. டாக்டர் அகஸ்டியன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்ட் டாக்டர் மீனாட்சி அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப, நான் இப்போ நினைக்கிறேன், இது வச்சோடனே அது ஞாபகம்லாம் வருது. உங்களுக்கு புரிஞ்சா? நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் ஒரு பிவி பண்ணட்டா சார் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு அந்த கைடக்டிவிட்டி கிடையாது ராயப்பேட்டால டெலிவரி, அதெல்லாம் வந்து கேஜிஹெச்க்குலாம் போகணும். இவங்க எங்கள்கிட்ட கொண்டாட்டாங்க. உடனே சார் நமக்கு தோல்வி இல்லை, நம்ம சரி பண்ணு அப்படின்றாங்க. க்ளவ்வை போட்டு உள்ளே போனால் அப்படியே ஊறி போய் ஒரு குச்சி இருந்த உடனே நான் என்ன பண்ணேன், சார் ஒரு குச்சி மாதிரி என்னவோ தெரியும் சார் அப்படின்னேன். அப்படியா, ஆனால் எடுத்தால் வந்துடும் சார், எடுத்துருவா தைரியமா அப்படின்னு. டூ இட் அப்படின்னாரு. அழகாக எடுத்தா இவ்வளோ நீளம் குச்சி ஊறி போய் எருக்கங்குச்சி வச்சுருக்காங்க அபாஷனுக்காக. அது நிறையா உண்டு கிராமங்களில், அது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். நல்லா அதுக்கு அது வாட்டு வந்து விழுந்தது அபாஷனுக்காக அந்த பிள்ளைய வச்சுருக்காங்க. அது செப்டிக் ஆகி போச்சு. புரிஞ்சிச்சா? அதை எடுத்த 1 மணி நேரத்தில் எவ்ரி திங் இருந்துச்சு. உடனே எங்கள் சீஃப் வந்து முதல்ல தட்டி கொடுத்தார். வெரி குட். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? when we were very young and we did something. அது சில சமயம் சில கேள்விகள் கேட்பாங்க. அதாவது வெளிக்கு வரும்போல இருக்கும், ஆனால் வராது. அது ஒரு பெரிய விஷயம். நிறையா பேருக்கு வர்ற மாதிரி இருக்கும், அது வராது. அப்போ சீஃப் கேள்வி கேட்டார். அந்த வரும்போலேருந்து வராதுக்கு என்னடா பதிச்சு, அதுக்கு என்னடா பேர் நம்ம டேர்ம்ஸில் அப்படின்னாரு. எல்லோரும் இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளை. உடனே நான் டிஸ்கிஷா சார் அப்படின்னு. வெரி குட் மீனாட்சி, வெரி குட். நாங்கள் இன்னமும் அது மனசில் பதிச்சுக்கு. இதை சொன்னது என்னுடைய இந்திரா ராமமூர்த்தி, எங்கள் மேடம், லவ்லி மேடம். புரிஞ்சிச்சா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ எப்போவுமே ஏதாவது நீங்கள் நெகட்டிவாகவே நினைக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நிறையா திங்க் பண்ண பாசிட்டிவ் திங்ஸ் வருதா இல்லையா, அதை இந்த விரலை வச்சு நினச்சிக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? அதுக்கு தான் நைசஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களுடைய மரியாதை, பாராட்டுக்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னாச்சு. இப்போ கடைசி வரல் கட்டோம் இல்லை, எங்கே வச்சுக்கிறீங்க? பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒரு அழகான இடத்த பற்றி நினைக்க போகிறோம். எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்க மாட்டிங்களா? போகாதவங்க சொல்லுங்கள், எல்லோரும் போக வச்சுருவோம். புரிஞ்சுதா? ஆமாம். ரேக்கி சேனல்ஸ் போகாதவங்களாம் சொல்லுங்கள், எல்லோரும் அனுப்பிச்சி வச்சுருவோம். எல்லாருமா சேர்ந்து போட்டு அனுப்பிச்சி வச்சுருவோம். No problem. All the Reiki channels, really I'm telling. I want you all go to the natural things at near Himalaya. Punjita. I went to all the places. Yamunotri.
ஐ லவ் யமுனோத்ரி லைக் எனிதிங். கங்கோத்ரி, யமுனோத்ரி அதெல்லாம் அருமையான இடங்கள். புரிஞ்சிச்சா? அந்த காலகட்டத்தில் எதுவுமே அழியாமல் இருக்கப்ப நான் போயிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு நாள் கூட நான் கங்கோத்ரி நினைக்காத நாள் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷமாச்சு. கங்கோத்ரி அப்படி பாகீரதி நதியா ஜங்கன்னு ஓடும். அங்கே வச்சு நான் வந்து எல்லாம் யாகம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அந்த பாகீரதியை நினச்சி அந்த சில்னஸை நினச்சி தான் நான் ஊற்றுவேன். கங்கேச யமுனேச சைவ கோதாவரி குளிக்கிறப்ப ஊற்றுறப்ப பாகீரதி நினைக்காமையோ அலக்கந்தா நினைக்காமையோ நான் குளித்ததே கிடையாது. புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணும் பியூட்டிஃபுல். அப்பா என்ன பியூட்டி! ஒரு தடவை நடிகிருக்கோம். சோ பூரா பனி நடிகரே இன்னைக்கு நான் எப்படி மீனாட்சியம்மா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். என் ஸ்டூடெண்ட் கலாமான்னு வந்துருந்துச்சு. கலா தான் டார்லிங். என்னுடைய கலா சேலம் கலா என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆத்மான பிள்ளை. என்னுடைய மகள் சொல்லணும் இல்லையா? அது வந்து கோபி மெமோரியல் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அவங்க. கலா டார்லிங். அது நான் கலா கணேஷ் பாபு தான் போயிருந்தோம். கலாமா இன்னைக்கு எனக்கு குழந்தா ஊதிட வேண்டிதான் அப்படின்ட்டு இந்த குழுவில் அவ்வளோ வா 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 அதெல்லாம் நினச்சி பார்த்து என்ன பண்ணணும், நைசஸ்ட் பிளேஸ். அப்புறம் நான் அந்த இது நம்ம இவர் இருக்கார் இல்லையா பாபா, யார் கிரியா பாபா வந்து அவர் தவம் வச்ச அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்கே ரஜினிகாந்த் கூட வந்து அதுக்கு முன்னால் வந்து அவர் குதிரையில் வந்தாராம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால. எனக்கு வந்து அதே அவருடைய காரே எனக்கு கிடச்சிது. நான் அவருடைய காரில் இதில் வந்து போனேன். அவர் போகிற காரில் எனக்கு நான் போனால் அங்கே போனால் ஆஹா அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி அங்கே போகிற இடமெல்லாம் அழகழகான ட்ரீஸு. ஸோ தீஸ் திங்ஸ் யூ திங்க். இது மாதிரி இடங்களை பார்க்கணும். ஐயா போக முடியல, இருக்கவே இருக்குது டிவி போட்டு பார்த்து 2 இடத்த மனசில் வச்சுக்கோங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? இதில் எது கேட்டாலும் ஒரு டிவிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த இன்டர்நெட்டில் என்னெல்லாம் பார்க்குறீங்க அதை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? எடுத்துக்கிட்டு அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணுறீங்க மனசில் கொண்டாடுறப்ப இந்த மாதிரி பிரமிடை வச்சா இதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பிரமிடை தோட்டுட்டு தேங்க்யூ டு ஆல் ஆஃப் திஸ். இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் நினச்சி பார்க்க போகணும். சந்தோஷம் வந்துச்சா இல்லை கண்ணுங்களா? நான் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் யூ வெண்ட் இன் டு தட். இப்போ நீங்கள் இதை மட்டும் உள்ளே போயிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சந்தோஷத்தை பிடிச்சிருக்கும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ட்ரூ ஆர் நாட்? இதை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சது. குட் நைட் கண்ணுங்களா. பாய்டா சொல்லுங்களேன்.